அனை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் நடக்கிறது. இதில் நான் எமர்ஜென்சி சர்வீசஸ் அப்படின்னா அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் மட்டும் இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸும் இந்தியா ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் எமர்ஜென்சி சர்வீசஸ் அப்படின்னா கேஷுவாலிட்டி, இன்டென்சிவ் கேர் யூனிட், இன்பேஷண்ட் சர்வீசஸ், எமர்ஜென்சி ஆப்ரேஷன் இதெல்லாம் ஆஸ் யூஷுவலாக மக்களுக்கு எந்த தடையும் இல்லாத அளவுக்கு இந்த ஸ்ட்ரைக்கை ப்ரொட்டஸ்ட்டை நடத்துகிறாங்க. சரி, எதுக்காக இன்றைக்கி இந்த ஸ்ட்ரைக் நடத்துகிறோம் அப்படின்னா, கல்கட்டாவில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கல்கட்டாவில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், ஒரு எம்டி படிச்சுட்ருக்க ஒரு டாக்டரை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இது ஒரு எப்பவுமே ஒரு சாதாரண கொலை கிடையாது. ரொம்ப ஒரு கொடூரமான விதத்தில் ஒரு நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு கொலையை ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயே டியூட்டியில் இருக்கும்போதே இந்த கொலையை செஞ்சுருக்காங்க. இந்த கொலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான எவிடன்சஸை வெளியில் விட முடியாத அளவுக்கு அந்த எவிடன்சஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இதில் இது ஏதோ ஒரு கொலை அப்படின்றது சாதாரணமாக விட்டு விடாமல் இதை ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் அந்த குற்றவாளிகளை உடனே தண்டிக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுக்கணும். இது போல் சம்பவங்கள் திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வலியுறுத்தணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் நியூ டெல்லி அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் இதை எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இந்த ஸ்ட்ரைக்கை இன்றைக்கி நடத்துகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பும் தேவை. ஏன்னா இது டாக்டர்ஸோட ஸ்ட்ரைக் மட்டும் கிடையாது. இது எல்லா பெண்களுக்கு உண்டான போராட்டம். ஸோ இந்தியாவில் இப்போ 150 கோடி மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா இதில் 70 கோடி மக்கள் பெண்கள் தான். ஸோ இந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கெடுதல், ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அது தவறாக இருக்கும், பெற்றோர்கள் தவறாக இருக்கும், நிர்வாகம் தவறாக இருக்கும், அரசு தவறாக இருக்கும், போலீஸ் தவறாக இருக்கும். அப்படிங்கிற கோணத்தில் நம்ம பார்க்காமல் இதை டிப் ஆஃப் ஐஸ்பர்க் ஃபினாமினன் அப்படின்னா 100 சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னா அதில் 99% நம்ம கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்தால் கூட அதுக்கு கீழே இன்னும் பல இடத்துல பல சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதோட ஒட்டுமொத்த எதிரொலிப்பு தான் இந்த ஒரு சம்பவம். ஸோ இது யாரோ ஒருத்தருக்கு நடந்தது, ஏதோ ஒரு மூலையில் நடந்தது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்தது, அதை சட்டம் தனக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் கை கட்டிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா, இதே மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு அருகிலோ இல்லை நம்ம குடும்பத்திலோ இல்லை நம்ம யாருக்காவது ரொம்ப நெருங்கியவங்களுக்கோ நடந்தது அப்படின்னா இதை நம்மளால் டாலரேட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான சம்பவங்கள் எதனால் நடக்கிறது அப்படின்னு தீரா யோசித்து ஆராய்ஞ்சு மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறது நம்ம எல்லாரோடைய பொறுப்பு. பெண்களோட பொறுப்பு, ஆண்களோட பொறுப்பு, அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்களின் பொறுப்பு, அவங்களுக்கு பாடம் சொல்லித்தர டீச்சர்ஸோட பொறுப்பு, இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய போலீஸாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், லீடர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லோருமே இதை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு முடிவில் இதை செயல்படணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வெறும்ன மருத்துவர்கள் மட்டும் இல்லை மருத்துவ படிக்கிறவங்க மட்டும், ப்ரைவேட் டாக்டர்ஸ் மட்டும், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மட்டுங்கிறது இல்லாமல் ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயம் மொத்தமும் எங்கெல்லாம் நமக்கு ரோட்டரி விமென் குரூப்ஸ் இருக்குது, லயன்ஸ் விமென் குரூப்ஸ் இருக்குது, அது இல்லாமல் பல பெண்கள் சங்கங்கள் இருக்குது, அது இல்லாமல் எத்தனையோ பெண்கள் காலேஜஸ் இருக்குது, பெண்கள் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, ஒர்க்கிங் விமென் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட ப்ரொட்டஸ்ட்டை தெரிவிக்கணும். அண்ட் நீங்கள் சேஃப்டியாக இருக்கக்கூடியது என்னெல்லாம் எப்படியெல்லாம் சேஃப்டியாக இருக்கலாமோ அந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அப்பா அம்மாவுமே அவங்கவுங்க ஆண் குழந்தைகளை ஒரு டிசிப்ளினோட வளர்க்கணும். பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கருத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம பொதுவாக இதை பார்க்குறோம், கற்பழிப்பு அப்படின்றத
ஒரு சென்சேஷனலாக வந்து இதை நியூஸில் வந்து கொண்டு போகிறாங்க. பட் இந்த ரேப் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஹிம்சையான ஒரு செயல். இதில் வந்து எந்த விதமான சந்தோஷங்கிறதோ, இது செக்ஸுக்கு சம்மந்தப்பட்டுங்கிறதோ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு ஒரு வயலன்ஸ் இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து மனிதத்தன்மை கிடையாது அப்படிங்கிறத வந்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கணும். அதே மாரி இந்த சினிமா எடுக்கக்கூடியவங்க, சீரியல் எடுக்கக்கூடியவங்க, இவங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் விஷயங்கள வந்து எல்லாருக்கும் கொண்டு போணும். அண்டு நெகட்டிவ் தாட்ஸு, இந்த மாரி தப்பான ப வழிகள், தப்பான வழிமுறைகள் இது எல்லாத்தையும் வந்து குளோரிஃபை பண்ணுறத தயவுசெய்து எல்லாரும் நிறுத்தியாகணும். அதேபோல் வந்து உடனே மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னா, எது தவறு நடக்காம இந்த மாரி எப்படி சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு அந்த பழிய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் போடுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து முயற்சி வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து இன்டென்ஷனலாக வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாரி வந்து பண்ண வேண்டாம். இந்த மீடியாவுமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பீப்பிளில் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் வர அளவுக்கு வந்துட்டு விஷயங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். அண்டு எல்லோருமே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். எந்த பிரிவுகளும் இல்லாமல் எல்லோரும் நலமா இருக்கணும். இதுதான் நான் வந்து உங்க எல்லாரையும் வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம்.